அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸில் கேட்ட யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக இதில் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் நடந்த டேட் வந்து 31 ஆகஸ்ட் 2025. டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவலுக்கான இது கொஷின்ஸு. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இவற்றில் எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திரபோஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இவர் வந்துட்டு 1938 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஆனால் அது டிசம்பர் வராது, பிப்ரவரி வரும். திரிபுரி, இதுவும் திரிபுரி தான் வரும், திரிபுரா வராது. ஆன்சர்லாம் தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு கரெக்டாக சொல்லணுன்னா, இயரை வச்சு சொல்லணும்னா 1939 மார்ச் இதுதான் வரும். பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1938 தான் போஸ் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஹரிபுராவில். திரிபுரியில் மார்ச் 1939 தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் அது போன்ற சடங்குகளில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று விவேகானந்தர் கூறினார். 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் சொற்பொழிகள் பெரும்புகழ் சேர்த்தது. கூற்று காரணம் சரி, விளக்க இதான 10th புக்கில் அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. பாடம் 5 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதில் வரும். 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்ற சொற்பொழிவுகள் இவருக்கு பெரும்புகழ் சேர்த்தது. இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிந்து செமனி நாகரிக நகரங்களை அமைந்துள்ள மாநிலங்களோடு பொறுத்துக. தைமாபாத் மகாராஷ்டிரம், ஆலம்கீர்பூர் ஹரியானா, டோலவீரா உத்தரப்பிரதேசம், ராக்கிகர்கி குஜராத். ஆப்ஷன் ஏ. இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆலம்கீர்பூர், டைமாபாத் மகாராஷ்டிரா, டோலவீரா குஜராத், ராக்கிகர்கி ஹரியானா. 9th புக்கில் அப்படியே லைனாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பாடம் 2 பண்டைய நாகரிகங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழ்கண்ட பழங்குடி மக்களின் கிளர்ச்சிகளில் மற்றும் அவர்கள் தொடர்புடைய இடங்களை பொறுத்தவும். கோல் கிளர்ச்சி ஜாந்தியா காரோ மலைகள். காசி கிளர்ச்சி. கோள்களின் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர். கோண்டுகளின் கிளர்ச்சி வங்காளம், மத்திய மாகாணம் மற்றும் சென்னை மலை பிரதேசங்கள். சாந்தல் கிளர்ச்சி கிழக்கிந்தியா. 4123. காலனி இயக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அந்த பாடத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. 10th புக்கு பாடம் 7. கோல் கிளர்ச்சி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. சாந்தல்கள் கிளர்ச்சி கிழக்கு பகுதி, இந்தியாவின் கிழக்கு பகுதி. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுத்துக்கிறது. அகோம்களின் கிளர்ச்சி இது கரெக்டு. கோம்தார் கன்வர் இது கரெக்டு. அடுத்து சாந்தல் கிளர்ச்சி சிந்து கங்கு இது கரெக்டு. இது ரெண்டும் தப்பு. இது நம்ம ஸ்கூல் புக்கில் 7th பாடத்தில் 10th ஸ்கூல் புக்கில் இருக்குது. காலனி இயக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம். அதில் சித்து கானு தான் சாந்தல்கள் சகோதரி கிளர்ச்சி தலைமையேற்று நடத்தினார். அதே மாதிரி அகோம்களின் கிளர்ச்சி கோம்தார் கோன்வார் தான் அவர் அந்த கிளர்ச்சியை தலைமை தாங்கி நடத்துவார். இதில் வந்துட்டு அப்பர் தொடக்கத்தில் சமணனாக இருந்தபோது தர்மசேனர் என்ற பெயரினுடன் இருந்தார். இது கரெக்டு. இது தப்பு. சைதன்னர் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களை பிரிவுகளை எதிர்த்தார். இது தப்பு. அக்பரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என அறியப்பட்டார். இதுவும் கரெக்டு. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது? வைஸ்ரா டஃப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஆக்லன் ஆக்டேவியன் ஹியூம் 1855ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். இது கரெக்டு. பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்திய பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர். இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 450 பேர் பங்கேற்றது வந்து தவறு. மொத்தமாகவே 72 பேர் தான். இதுக்கான இது வந்து நம்ம ஸ்கூல் புக் 10th புக்கில் இருக்குது. 72 பிரதிநிதிகளில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்னு இருக்கும். அடுத்தது பாபர் மத்திய ஆசியாவில் தனது அரசை இழந்து ஆங்காங்கே திரிந்து வந்தார். இது தவறு. தைமூரின் தலைநகரான சமர்கண்டை அவர் இருமுறை கைப்பற்றினார். இது கரெக்டு. கிபி 1504 காபூலை கைப்பற்றி காபூல் அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கிபி 526 முதல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் வெற்றி கொண்டார். இதுவும் கரெக்டு. அதனால் 1 மட்டும் தான் தப்பு. ஆப்ஷன் ஏ. இந்தியா என்பது புவியியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம், சமயம் என பல்வேறு வேறுபாடுகளை கொண்டுள்ளது. இது கரெக்டு. இருப்பினும் இந்தியர்கள் பொதுவான பிரச்சனைகளில் ஒற்றுமையுடன் சேர்கின்றனர். இதுவே வேற்றுமையில் ஒற்றுமை எனப்படுகிறது. இதுவும் கரெக்டு. கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்தது இந்திய இசை குறித்த புத்தகம் கட்டுரைகளை ஆசிரியர்களோடு பொருத்தவும்.
நாட்டிய சாஸ்திரா பாரதா, சங்கீத மகரந்தா வாசவதேவா, சங்கீத சமயசாரா நாரதா, சாமவேதா விசயா. குப்தர்கள் டாபிக் கீழே வரும். அவ்வளோதாங்க, 10 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.